வெட் ஈஸ்ட் லங்கா நியூஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நான் டாக்டர் ஹாதி. இன்றைக்கு கிழக்கு மாகாணம் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்துக்கு சொந்தமான ஃபார்மர் ட்ரைனிங் சென்டர் ஒன்று அம்பாறை மாவட்டம் காஞ்சிரங்குடா பிரதேசத்திலே அமைந்துள்ளது. அது சம்பந்தமாகவும் அங்கு நடைபெற்ற ஒரு நிகழ்வு சம்பந்தமாகவும் பார்க்கலாம். வாருங்கள். இந்த நிலையம் AHFTC அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபார்மர் ட்ரைனிங் சென்டர் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது கால்நடை வளர்ப்பவர்களுக்கான பயிற்சி நிலையம் என்று சொல்லக்கூடிய இது அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பட்டிலிருந்து பொத்துவிலுக்கு செல்லும் வழியில் காஞ்சிரங்குடா பிரதான வீதியில் அமைந்துள்ளது. இது 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு நிலையமாகும். இங்கே பண்ணையாளர்களை பயிற்சிப்பதற்கான சகல வசதிகளுடன் கூடிய அழகான சூழலும் கட்டிடங்களும் அமைந்துள்ளது. இங்கே இருக்கின்ற கட்டிடங்களை பார்க்கின்ற போது அலுவலக கட்டிடம் மற்றும் இங்கே பணியாளர்கள் தங்கி பயிற்சி பெறுவதற்கான தங்குமிடங்கள் மற்றும் ஆடிட்டோரியம் மற்றும் லெக்சர் ஹால், அதோடு சேர்ந்தவாறு உணவுச்சாலை போன்ற அமைப்புகள் இங்கே காணப்படுகின்றன. இது புதிதாக அமைக்கப்பட்ட கட்டிடங்களாகவும் அழகாக அமைக்கப்பட்ட கட்டிடங்களாகவும் தோற்றமளிக்கின்றன. இங்கே ஒவ்வொரு வருடமும் பண்ணையாளர்கள் அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு தேவையான கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. அம்பாறை மாவட்டத்தில் நடத்தப்படும் அனைத்து பயிற்சிகளும் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் நடத்தப்படுகின்ற பொது நிகழ்வுகளும் இங்கே நடைபெறுகின்றது. இங்கே நமது திணைக்களத்தின் நிகழ்வுகள் தவிர வேறு திணைக்களங்களின் நிகழ்வுகளும் அல்லது வேறு அரசு சார்பற்ற நிறுவனங்களின் நிகழ்வுகளும் நடாத்துவதற்கு இடமளிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளும் இங்கே உண்டு. இந்த சூழலை பார்க்கின்ற போது மிகவும் பச்சை பசல் என்று காணப்படுகின்றது. மரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. மிக அழகான ரம்மியமான ஒரு மனதுக்கு அமைதி தரக்கூடிய இடமாக இந்த இடம் காணப்படுகின்றது. மிகவும் சுத்தமாக இந்த இடம் பராமரிக்கப்படுகின்றது. இங்கே சகல வசதிகளும் உள்ளன. இங்கே ஆண்கள் வேறு பெண்கள் வேறு தங்குவதற்கான அழகிய அறைகள் உள்ளன. அதோடு அவர்களுடைய அழகிய புதிய மலசல கூடங்கள் இங்கே உள்ளது. அதே போன்று இதோடு ஒரு போஷண சாலை ஒன்று, அதாவது உணவு சாப்பிடக்கூடிய ஒரு இடம் வந்தும் உள்ளது. இங்கே நீங்கள் இந்த தங்குமிட வசதிகளை பார்க்கின்ற போது நான் உங்களுக்கான ஆண்களோட தங்குமிட வசதியை நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து மிகவும் அழகான அறைகள் ஹோல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 40 பேர் சுமார் இங்கே தங்கியிருந்து பயிற்சி பெறுவதற்கான அனைத்து வசதிகளும் இங்கே உள்ளது. இதே போன்று சுமார் 100 பேர் 100க்கும் மேற்பட்டவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடிட்டோரியம், நிகழ்வுகளை நடத்தக்கூடிய ஆடிட்டோரியம், சுமார் 50 பேர் பண்ணையாளர்கள் கற்கக்கூடிய பயிற்சி வகுப்பு அல்லது லெக்சர் ஹால் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அமைந்துள்ளது. இங்கே கடந்த 2 தினங்களாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தைச் சேர்ந்த கால்நடை வைத்தியர்களுக்கும் கால்நடை அபிவிருத்தி போதனாசிரியர்களுக்குமான 2 நாள் ஒர்க் ஷாப், ஒரு வகுப்பு ஒன்று இங்கே நடைபெற்றது. அதிலே இந்த கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து கால்நடை வைத்தியர்களும் போதனாசிரியர் கால்நடை அபிவிருத்தி போதனாசிரியர்களும் சுமார் 100 பேர் இந்த நிகழ்விலே 2 நாட்களாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வுக்கு பிரதிபலிப்பாளர் என்ற ரீதியில், மட்டக்களப்பு பிரதிபலிப்பாளர் என்ற ரீதியில் நான் சென்றிருந்தேன். இங்கு நமது திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர், அடுத்தது 3 மட்டக்களப்பு அம்பாறை திருவண்ணாமலைக்குரிய பிரதிபலிப்பாளர்கள் மற்றும் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் திருவண்ணாமலையில் உள்ள அலுவலகத்தில் உள்ள பிரதிபலிப்பாளர்கள் மற்றும் 3 மாவட்டத்திலும் உள்ள கால்நடை வைத்தியர்கள் மற்றும் 3 மாவட்டத்திலும் உள்ள கால்நடை அபிவிருத்தி போதனாசிரியர்கள்
ஆகியோர் இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டனர். இதில் முதல் நாள் நிகழ்வுகளாக 2024 ஆண்டுக்குரிய இந்த நிகழ்வுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஃபார் வெட்டினரி சர்ஜன்ஸ் அண்ட் எல்டிஎஸ் என்று பெயரிடப்பட்டிருந்தது. இங்கு இந்த 2024 ஆண்டு கால்நடை வைத்திய திணைக்களத்தினால் இந்த கால்நடை வைத்தியர் காரியாலயங்களுக்கூடாக செய்யப்பட்ட அபிவிருத்திகள் சம்பந்தமான மீளாய்வு, அடுத்தது 2025 எவ்வாறாக திட்டங்கள் நாம் எவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக மாகாண படிப்பாளரினால் தற்போது விளக்கம் அளிக்கப்படுகின்றது. இது உணவுச்சாலை. இங்கே நாம் உணவை கொண்டு வந்து இங்கே சாப்பிட முடியும். நான் கால்நடை வைத்தியர் டாக்டர் H.M. ஹஃபீல், ஆஃபீஸர் இன்சார்ஜ் அனிமல் இந்த நிலையத்தின் பொறுப்பாளர் டாக்டர் ஹஃபீல், அவர் ஓஎஸ்சி ஆஃபீஸ் இன்சார்ஜ் என்று சொல்லப்படுவர் கருத்துக்களை நாம் கேட்கலாம். கட்டப்பட்டது, இதுக்கு ஃபண்ட் வழங்கியது FAO நிறுவனம். இதில் என்னென்னு சொன்னால் இவங்களோட நோக்கம் என்ன, பொதுவாக பண்ணையாளர்களுக்கான ட்ரைனிங்கள் நடத்துறதுக்கு. அதில் இங்கே நாங்கள் இதில் 40 பேர் தங்கக்கூடிய படுக்கை அறைகள் இருக்குது. அதோட ஒரு ஆடிட்டோரியம், ஒரு லெக்சர் ஹால் இருக்குது, டைனிங் ஹாலும் இருக்குது. அதோட இது 4 ஏக்கர் பரப்பில் அமையப்பட்டிருக்கு. இங்கே இது என்ன, பொதுவாக அரசு நிறுவனங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இங்கே பூர்வம் நடத்தலாம். பொதுவாக அரசு சார்பற்ற நிறுவனங்கள்லையும் NGOக்கள் இல்லை ஃபார்மர் ட்ரைனிங் சென்டர், அது மாதிரி வேறு எங்களோட கால்நடை வளர்ப்பு தொடர்பு மட்டும் இல்லை, இங்கே விவசாய ட்ரைனிங்களும் நடக்குது. அதில் நாங்கள் சில காலங்களில் ஆரம்பத்தில் செய்தோம். கால்நடை இப்போ அந்த PSC திட்டத்தின் மூலம் பண்ணையாளர்களுக்கு ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, கோழித்தீன் தயாரிப்பு, அந்த பாட்பொருட்கள் விற்பனை போன்ற சொல்லுவாங்க. நாங்கள் 3 நாள் பயிற்சியும் இதுக்கு முதல் வழங்கியிருக்கோம். போன்ற சேவைகளை அதுபோல் வேறு நிறுவனங்களும் எங்களுடைய இதில் உதாரணத்துக்கு அந்த கல்வி திணைக்களம், அதுபோல் சில அரசு சார்ந்த நிறுவனங்களும் இங்கே ட்ரைனிங்கள் நடத்தியிருக்கு. The computer farm before is the same day. So in the same day we are advising you doing like this. Then the farmers are doing that work and that was very successful here. முதல் நாளின் இறுதி நிகழ்வாக 3 மாவட்டங்களுக்கு இடையிலும் இம்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி நடைபெற்றது. இதிலே அம்பாறை மாவட்டம் முதலிடத்தை பெற்றுக்கொண்டது. இதற்கான வெற்றி கிண்ணங்கள் அடுத்த நாள் நிகழ்வின் இறுதியிலே வழங்கப்பட்டது. 17 runs. Again, Mohan to Mazahim. Yes, that is Mr. Bull Mazahim and the white ball signal by umpire. So, total runs moved to 18 runs. கால்நடை வைத்தியர்கள் சிறப்பான ஒரு போட்டியை காணக்கூடியதாக இருக்கின்றது. மசாயின் அவர்களுடைய ஆடுவதற்காக சிறந்த ஒரு பந்து வீச்சு நேரடியாக விக்கெட் காப்பாளுடைய காலங்களிலே பந்து செல்ல எந்த விதமான ஓட்டங்களும் புறப்படவில்லை. ஒரு நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு மோகன் மீண்டும் மசாயின் அவர்களிடம் ஒரு அகல பந்து என நடுவர் சைகை செய்யப்படுகின்றது. எண்ணிக்கையான இப்பொழுது 19 உயர்வுகிறது. மசாயின் மோகனுடைய பந்து வீச்சை எதிர்கொள்ள yes, no chance of getting catch here. Is one run. ஒரு ஓட்டம் ரன் அவுட் முறை ஆட்டமாக்கின்றார். மிக இலகுவான முறையில் ஒரு அனாவசியமான ஒரு ஆட்டமளப்பு மிக விரைவான முறையில் இரண்டாவது ஓட்டத்தை பெறுவதற்காக முயன்ற போது அடுத்த நாள் நிகழ்வின் நிகழ்விற்காக பேராவணி பல்கலைக்கழகம் மிருக வைத்திய கூடத்தை சேர்ந்த ப்ரொஃபஸர் ஃபவுசி அவர்கள், அதாவது ஃபார்ம் அனிமல் ப்ரொடக்ஷன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக தற்போது இருக்கின்ற ப்ரொஃபஸர் ஃபவுசி அவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்வினை தற்போது நீங்கள் காண்கிறீர்கள்.
அதை கால்நடை வைத்தியர்கள் மற்றும் கால்நடை அபிவிருத்தி பவனாசிரியர்கள் அவரை வரவேற்று அழைத்து வந்தனர். அதற்கு பிறகு அவரினால் 2 உரைகள் இவர்களுக்காக உரையாற்றப்பட்டது, நடாத்தப்பட்டது. அதற்கு பின்னர் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கான கிண்ணங்கள் வழங்கப்பட்டன. And also the Ampara district captain Dr. Kadiswaran and deputy director Dr. Nausad. இந்த கிண்ணங்களை டாக்டர் ஃபவுசி மற்றும் மாகாண பணிப்பாளர் மற்றும் துறை பணிப்பாளர்கள் மற்றும் விடயத்தோடு இணைந்தர் ஆகியோர் வழங்கி வைத்தனர். இரவு நிகழ்வாக குழுவாக புகைப்படங்கள் எடுக்கும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. நன்றி.